வெல்கம் டு தாவர உலகம். இன்றைக்கான விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஸ் பிளான்ட்டை எப்படி பராமரிக்கிறது. ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படி வளர்த்துருந்தா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே பாருங்க, நீங்களும் தாவர உலக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 மணி 12 மணி அந்த மாதிரி வெயில் அடிக்கும்போது செடி பார்த்தோம்னா, ஸோ மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா வறண்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து செடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே வாடின மாதிரியே இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம செடி வந்து இதாகிடுச்சு, சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் அப்படி தண்ணி ஊற்றலாம்னு சொல்லி தண்ணி எடுத்து தெளித்து விடுவோம் அப்படியே. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்களே வெயில் அடிக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெயில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் வந்து ஹீட்டில் அப்படியே சூடாக இருக்கும். ஸோ மண்ணும் சூடாக இருக்கும், அதோட சேர்ந்து தொட்டியும் சூடாக இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, தண்ணி நம்ம ஊற்றும் போது ஸோ அந்த மண் ஏற்கனவே சூடாக இருக்கும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணி பார்த்திங்கன்னா அந்த மண்ணோடு சேர்ந்து சூடாயிரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் தண்ணி வந்து ஊற்றாதீங்க. அப்போ எப்போ தான் தண்ணி ஊற்றணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, காலையிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே ஊற்றுங்க. ஒரு 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம் ஊற்றுங்க. சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஊற்றிடுங்க. ஸோ வெயில் போனதுக்கப்புறம் சாயங்காலம் ஊற்றுங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்கள் செடியோட வேர் பார்த்திங்கன்னா பாதிப்படையாமல் இருக்கும். ஸோ வெயில் அடிக்கும்போது ஊற்றாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம செடியில் எப்படி வெயிலேருந்து காப்பாற்றுறது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் நார் தேவை உங்களுக்கு. ஸோ தேங்காய் நாரை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி உறுதியாக பிச்சுக்கோங்க அப்படியே. ஸோ அந்த மாதிரி பிச்சு தேங்காய் நாரை என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே உங்கள் செடியோட தொட்டியில் மண்ணில் அப்படியே ஒட்டின மாதிரி போட்டு விட்ருங்க. ஸோ எல்லா சைடும் போட்டு விட்ருங்க. இது பார்த்திங்கன்னா தேங்காயோட குடுமையில் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஸோ இல்லாட்டி தேங்காய் மட்டையில் வந்து நீங்கள் பிச்சுக்கலாம். ஸோ இப்போ காமிக்கிற பாருங்க நான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, வெயில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா வெயில் வந்து அதுக்குள்ளே போகாது மண்ணுக்குள்ளே. ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அந்த தேங்காய் நார் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் உறிஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் செடிக்கு வந்து குளிர்ச்சியை தரும். அதனால் பார்த்திங்கன்னா செடி நல்லா வளரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் செடி நல்லா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அடுத்த ட்ரிக் என்ன பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாடி வீட்டிலலாம் மொட்டை மாடியில் செடி வச்சுருப்பீங்க, ரோஜா செடி. ஸோ அந்த மாதிரி மொட்டை மாடியில் செடி வச்சுருந்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் ஜன்னல்கிட்ட அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மொட்டை மாடியில் வைக்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா, ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடியில் காலையில் 8 மணிக்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே நீங்கள் வீட்டு சைடு வச்சிங்கன்னா, வீட்டு ஓரத்தில் எங்கிட்ட வச்சிங்கன்னா, ஸோ வீட்டுக்கு கீழே எங்கேயாவது செகண்ட் ஃப்ளோர்லாம் வச்சிங்கன்னா, ஸோ கொஞ்சம் வந்து மாடிலாம் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அங்கே கீழேயே வச்சுருங்க. இப்போ தரையில் வச்சுருங்க. தரையில் வைக்கிறதுனால இங்கே பக்கத்தில் இருக்க மாடிலாம் பார்த்திங்கன்னா உங்கள் செடியை வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா வெயில் வந்து படாமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்க தவிர்த்துருங்க. ஸோ மொட்டை மாடியில் வைக்கிறதுனால இன்னொரு பாதிப்பு இருக்குது. நல்லா காற்றடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க பூவெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ அதனால் மொட்டை மாடியில் வைக்கிறத தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடியை வந்து வெட்டுறது. ஸோ செடி வெட்டுறேன்னா ஃபுல்லாக வெட்டிடக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் நான் எப்படி செடி இருந்திருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி போட்ட 30 செகண்ட் வீடியோ ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த செடி நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த தொட்டி பாருங்கள், கொஞ்ச நேரம் பாருங்கள். ஸோ இந்த தொட்டி நான் காமிச்சிருப்பேன். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா செடி வந்து, ஸோ இந்த தொட்டி தான். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா செடி வந்து நிறையா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து செடியில் வெட்டி விட்டுட்டேன். வெட்டி பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டேன். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 செடி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்திருக்கும் அடர்த்தியாக. ஸோ நீங்கள் செடி வாங்கும்போது எப்பயுமே அடர்த்தியாக இருக்கிறது வாங்க, ஒத்த இது இருக்கிறதெல்லாம் வாங்கிடாதீங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெட்டினதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடர்த்தியாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க. ஸோ வாங்கிட்டு வந்து வச்ச உடனே வெட்டாதீங்க. ஒரு 3 மந்த்ஸ் போய் நல்லா அடர்த்தியாக வளர்ந்ததுக்கப்புறம் வெட்டி விடுங்க. ஸோ இதெல்லாம் வெட்டி விடுறதுனால என்ன யூஸ்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கொழுந்து வந்திருக்குன்ட்டு. ஸோ 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா கொழுந்து வந்துருச்சு நிறையா. ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா செடியோட மண்ணை எப்படி பராமரிக்க சொல்லி போகிறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5th ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா பேர் செடி வச்சுருப்போம். அந்த செடியில் பார்த்திங்கன்னா தொட்டி வச்சுருப்போம் தெரியுமா. அந்த தொட்டியில் நிறைய பேர் வந்து ஹோல் போடுறது பார்த்திங்கன்னா கீழே தரையொட்டி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிங்கன்னா, ஸோ மழை பெய்யும்போது தண்ணி வந்து ஓரளவுக்கு தான் நிற்கும் தொட்டியில். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தாவர உலக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.